யாரை கேட்டு முடிவு எடுக்கணும்? இது நான் உருவாக்குனது. எங்களை கேட்கணும். நீங்கள் இதை உருவாக்கலை. அதாவது ஆரம்பத்திலேருந்தே திரும்ப திரும்ப நீங்கள் எங்களை டார்கெட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. யாரு? நாங்கள் தான் இந்தியா கூட்டணியினுடைய தலைவர்கள். நீங்கள் தலைவர்னா அப்போ நீங்கள் மட்டும் இருக்க வேண்டியது தானே? எங்களையெல்லாம் அதுக்கு கூட சேர்த்தீங்க. அப்புறம் அதுக்கு பேர் கூட்டணி எப்படி ஆகும்? காங்கிரஸ் அப்படிங்கக்கூடிய கட்சியை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? நல்லாவே தெரியும். தியாகத்தில் உருவான ஒரு கட்சி. அது பழைசுலேயே அது கிடையாது. புதுசு முதுகில் குத்துற கட்சி, துரோகத்துக்கு பேர் போட கட்சி, மாநில கட்சிகளை காலி பண்ணுற கட்சி அப்படின்னு புது புது டைட்டெல்லாம் வாங்கி வச்சுருக்கீங்களே. யார் சொன்னது அப்படின்னு? இது யார் சொல்லணும்? நாங்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்கோம். நானே பாதிக்கப்பட்டேன், நேரடியாக பாதிக்கப்பட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்க எல்லாரும், குறிப்பாக இந்தியா கூட்டணியில் இருக்க எல்லாருமே நேரடியாக உங்களால் பாதிக்கப்பட்டிருங்க. அதில் ஒரே ஒரு மானஸ்தர் தான், அவனும் அந்த கூட்டணி விட்டு வெளியே போயிட்டான். அதாவது அகிலேஷ் யாதவ் இன்னைக்கு பேசுனது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்பீச் தான். மம்தா பானர்ஜியை விட்டுட்டீங்க. மம்தா பானர்ஜி ஏற்கனவே சரிகாண்டில் இருக்காங்க. அவங்க வேற விதி இல்லாமல் நான் இந்த கூட்டணிக்குள்ளே இருக்கிறேன். அடிப்படையில் இந்தியா கூட்டணி அப்படிங்கிறது உருவானது அப்படிங்கிறது யாருடைய ஏற்பாடு அப்படின்னா, அது வந்து பீகார் அரசியலை மையமாக வச்சு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மாநில கட்சிகளை, அதாவது பாஜகவுக்கு எதிராக களத்தில் நிற்கக்கூடிய கட்சிகளை ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு அன்னைக்கு வந்து லல்லு பிரசாத் யாதவும் அதே மாதிரி திரு நிதிஷ்குமார் அவர்களும் ஒன்று சேர்ந்து உருவாக்குனதான். நிதிஷ்குமார் வீட்டில் தான் முதல்ல இந்தியா கூட்டணியினுடைய துவக்கமே நடக்குது. ஃபஸ்ட்டு கூட்டத்தினுடைய ஒரு முக்கியமான அஜெண்டாவே. இப்போ அந்த இந்தியா கூட்டணி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பாஜகவுக்கு எதிராக உருவாக்கக்கூடிய ஒரு கூட்டணி. பாஜகவுக்கு எதிராக இந்தியா பூரா இருக்கக்கூடிய அந்த எதிர்ப்பு சக்திகளை ஒன்றா சேர்த்தா மட்டும்தான் பாஜகன்ற ஒரு பெரிய பாசிச சக்தியை கீழே வீழ்த்த முடியும் அப்படின்ற நோக்கத்தில் தான் இவங்க எல்லாரும் ஒன்று சேர்றாங்க. அது உண்மைதான் நீங்கள் சொல்கிறது. அதாவது மம்தாவுக்கும் பாஜக எதிர்ப்பு, அகிலேஷும் பாஜக எதிர்ப்புன்னு நினச்சாரு, தேஜஸ்வி யாதவும் பாஜக எதிர்ப்பு, திமுகவும் பாஜக எதிர்ப்பு, இவங்க எல்லாரும் பாஜக எதிர்ப்பு தான் மையம். இப்போ திமுக பார்த்தீங்கன்னா காங்கிரஸுக்கு நேரடியான ஆதரவு கொடுத்துச்சு. அடுத்த பிரதமர் கேண்டிடேட்டாக ராகுல் காந்தியை இந்தியாவிலேயே முதலாக அறிவிச்சது யார் அப்படின்னா திமுக தான். அதாவது பப்பு தான் இவர் வேஸ்ட்டு, இவரை நம்பி நீங்கள் இருக்காதீங்க சார், பப்புலாம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லி இவர் பிரதமர் வேட்பாளராக நிறுத்தலான்னு சொன்னதே திமுகவுடைய தலைவர் ஸ்டாலின். ஆனால் திமுகவுக்கு இந்த பப்பு பெரிய ஆப்பா இறங்கிட்டார். அது வரைக்கும் ராகுல் காந்தி எப்படி இருந்தார் அப்படின்னா, இந்த வடிவேல் காமெடியில் வந்து சிங்கமுத்து கூப்பிட்டு நீ அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டேன், நான் எதுக்குடா சரிப்பட்டு வரமாட்டேன் சொல்லுங்கடா அப்படின்னு கேட்டார்ல, நீ அதுக்கு சரி. அதே மாதிரி ராகுல் வந்து நான் எதுக்கு சரிப்பட்டு வரமாட்டேன், நான் என்ன குறை என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அலைஞ்சிக்கிட்டு இருந்தார். ஆனால் திமுக தான் இல்லை அவர் சரிப்பட்டு வருவார், அவரை நம்ம ஏற்றுக்கணும், அவரை விட்டால் இந்தியா முழுக்க அறிஞ்ச லீடராக ஒருத்தர் இல்லை, ஸோ நம்ம ஏற்றுக்குவோம் அப்படின்னு சொல்லி வலுக்கட்டாயமாக இந்தியா கூட்டணியினுடைய ஒரு பிரதமர் கேண்டிடேட்டாக திணிச்சது திமுக தான். யார் நம்மளை கொண்டு வந்து அரியணையில் உட்கார வைக்கணும்னு நினச்சாங்களோ அவங்கள தள்ளி விட்டுருவோம் அப்படின்னு நினச்சி தள்ளி விட்டுட்டாங்க. இதே வேலை தான் அவங்க மம்தாவுக்கும் பண்ணாங்க. இப்போ 2026 தேர்தலில் வெஸ்ட் பெங்காலில் மம்தா தோத்ததுக்கு முக்கியமான காரணம் காங்கிரஸ் தான். 4 முனை போட்டியாக. ஆமாம், இப்போ அங்கே வந்து பிஜேபி நின்றுச்சு இல்லையா, பிஜேபி 44% ஓட்டு வாங்கியிருக்கு, இங்கே மம்தா 41% ஓட்டு வாங்கியிருந்தாங்க. 3% தான் டிஃப்ரென்ஸு. இந்த 3% டிஃப்ரென்ஸை காங்கிரஸ் இவங்களோட சேர்ந்துருந்தா இந்நேரம் வந்து திரிணாமுல் காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கும், கூட கம்யூனிஸ்ட் வந்தால் நல்லாவே ஜெயிச்சிருப்பாங்க. இன்றைக்கி அந்த கட்சியும் வேஸ்ட்டாக போயிருந்திருக்காது. இன்றைக்கி மம்தா பானர்ஜி நடுத்தருவுக்கு வந்துட்டாங்க. அவங்களுடைய எம்எல்ஏ எல்லாம் திருடிட்டு போய், எம்பி எல்லாம் திருடிட்டு போய் வேற ஒரு கட்சியில் சேர்த்து அந்த கட்சியை உடச்சி சின்னாபன்னமாக்கி நாசமாக்கியிருக்கு இன்றைக்கி பிஜேபி. ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, தோத்த பிறகு திரிணாமுல் காங்கிரஸை உள்ள சேர்த்துக்கிறது. இது எதுக்கு இந்த பொழப்பு உங்களுக்கு? இதே தான் நீங்கள் பீகாரில் பண்ணீங்க. ஆமாம், நீங்கள் பண்ண அட்டுழியத்தால் தான் நிதிஷ் போனார். தேஜஸ்வி யாதவ். நான் என்ன கேட்குறேன், யார் இப்போ நிதிஷ் முதல்ல உங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருந்தார் எந்த இந்தியா கூட்டணிக்கு தான். இதே மாதிரி தான் அவங்க பீகார்லையும் வேலை பார்த்தாங்க. இவர் ஒழுங்கா இருந்திருந்தார் ராகுல் அப்படின்னா நிதிஷ்குமார் வந்து இந்தியா கூட்டணி விட்டு பாஜகவுக்கு போயிருக்கவே மாட்டார். ஆமா, இந்தியா கூட்டணி உருவாக்குனதே நிதிஷ் தானே. இன்னைக்கு அவர் தலைமையா இருந்தார், அவரை தூக்கி விட்டாங்க. இந்த கூட்டணி யார் உருவாக்கணும் முயற்சி பண்ண நிதிஷ்குமார் தூக்கி பாஜக அனுப்பிச்சு விட்டாங்க. இதுல என்ன மேட்ரு அப்படின்னா, பீகார் தேர்தலையும் காங்கிரஸ் எந்த கட்சி எந்த தேர்தலாக எனக்கு 100 சீட்டு கொடு. இப்போ ஏன் அகிலேஷ் யாதவ் கொந்தளிச்சிருக்காரு தெரியுமா? அடுத்த வருஷம் தேர்தல் வரப்போகுது, அவங்க கிட்டயும் போய் எனக்கு பாதி கொடு, 100 சீட்டு கொடு. இது வரைக்கும் பாதி கேட்டு எந்த இடத்துலயா நீ எதையா வின் பண்ணியா? ஒண்ணுமே கிடையாது. இப்போ திமுக கிட்ட 28 அடிச்சு பிடிச்சி வாங்கினீங்க, எத்தனை ஜெயிச்சிங்க? ஆமாம், வெஸ்ட் பெங்காலில் 100 சீட்டு கேட்டாங்க, வாங்கின ஓட்டும் வந்து வெறும் 3%. உனக்கு ஓட்டே 3% தான், இதில் 100 சீட்டு கேட்பாங்களான்னு கேட்குறேன் நான். இப்படி எல்லா இடத்துலையும் கேட்டு அந்த கட்சியை வந்து ஒரு பின்னுக்கு இழுத்தது யாரு அப்படின்னா, அந்த இந்தியா கூட்டணி பின்னுக்கு இழுத்தது ராகுல் தான். ஆமாம், இன்னைக்கு வந்து இந்தியா கூட்டணிக்குள்ள ஒரு சலசலப்பு ஏன் வருது? ஏன்னா நீங்கள் திமுக வெளியேற்றுனீங்க. திமுக நீங்கள் எப்படி வெளியேற்றுனீங்க? உங்களுக்கு இவங்க திமுக வெளியேறல, திமுக வெளியேறிச்சு. துஷ்டனை கண்டா தூர விலகு அப்படின்ற மாதிரி துரோகம் பண்ண உங்களோட இனி நாங்க பயணிக்க மாட்டோம். அதான் அந்த துரோகத்தை செய்தது காங்கிரஸ்.
தாவேக்கா வந்தோடனே பல்லழிச்சிட்டு 2 மினிஸ்டர் 2 போஸ்ட்டுக்காக அமைச்சர் பதவிக்காக நீங்க பல்ல அழிச்சிட்டு போனீங்களே 20 எம்பிங்க. இன்னைக்கு 20 எம்பி வேல்யூவா இருக்கா இல்ல 2 அமைச்சர் லிஸ்ட் என்ன கிழிக்க முடியும் பாராளுமன்றத்துல? ஆனா இந்த நேரத்துல கூட திமுகவும் பாஜகவுக்கு சப்போர்ட் எல்லாம் போல அவங்க பாஜகக்கு காங்கிரஸோட ரொம்ப ஸ்ட்ராங்கா எதிர்த்துட்டு இருக்காங்க. அப்ப அதனாலதான் இங்க என்ன பிளான் நடக்குது அப்படின்னா, இப்ப ராகுல் இப்படி பண்ணார் இல்லையா, விஜய் ஆதரவுக்கு போனார் இல்லையா, அது செஞ்சு எல்லாம் முழுக்க காரணம் யாருன்னா பிரவீன் சக்கரவர்த்தி. ஆமா, அவரு மாநில அளவுல அவரு தலைவர் ஆகணும்னு இருக்காங்க. மொத்தமா இந்திய அளவுல காங்கிரஸை பிடிச்சி இது முழுக்க மாணிக் தாகூரும் பிரவீன் சக்கரவர்த்தியும் போட்ட ஒரு டிராமா. அவங்க தான் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கடன் இருக்கு, தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய கிரைசிஸ்ல இருக்குன்னு ஒரு ஃபால்ஸ் நரேஷன், திமுகவின் மீது ஒரு ஃபால்ஸ் நரேஷனை செட் பண்ணி கொடுத்ததே அவங்க தான். ஸோ அந்த ஃபால்ஸ் நரேஷனை கையில் வச்சுட்டு தான் தாவேக்கா ஒரு பெரிய ப்ரொபகண்டா பண்ணுச்சு. ஸோ இதில் என்ன முக்கியமான விஷயம்னா, இனிமேலும் அவர் அதுக்கு செட் ஆக மாட்டார். யார்? ராகுல். பாஜக எதிர்ப்பு, பாசிச எதிர்ப்பு அப்படின்னா நீங்கள் உறுதியாக இருக்கணும், அதுக்கு நீ லாய்க்காக மாட்டடா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, காங்கிரஸ் அல்லாத இந்தியா கூட்டணியினுடைய ஒரு முக்கியமான ஆளை ஒரு தலைவராக மாற்றி ஒரு தேர்ட் ஃப்ரண்ட்டை ரெடி பண்ணணும். இந்தியா லெவலில் காக்ரோச் ஜனதா பார்ட்டி இருக்குது பார்த்தியா, அந்த இளைஞர்களுடைய ஆதரவை பெற்று அந்த இளைஞர்களுடைய போராட்டத்தை கண்டுக்காமல் ஓடி போனவர் ராகுல் காந்தி. இல்லை கண்டுக்கிட்டாரு. எப்போனா அப்படியே பீக்கில் இவங்க எல்லா ஹெட்லைன்ஸும் காக்ரோச் ஜனதா பார்ட்டி வருது, முதல் கட்ட பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்திட்டாங்க, இந்த போராட்டம் இனி வெற்றியை நோக்கி போயிட்டு இருக்கு, தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ண போறாருன்னு தெரிஞ்சோடனே முழு பேரையும் நம்ம பக்கம் வாங்கணுன்றக்காக உடனே போய் மோடி அலுவலகத்துக்கு முன்னாடி நின்ட்டார். இந்தியாவில் 2 கட்சி, 2 பேர். யாரு? தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ண போறாருன்னு தெரிஞ்ச உடனே களத்துக்கு வந்தவங்க. ஒன்று ராஜ்மோகன், இன்னொன்று ராகுல். ஆமா, ராஜ் 2 ராஜ், சூப்பர் ராஜ்கள். 2 ராவும் செமரா, 2 பேருமே துரத்தி வச்சுட்டாங்க மக்கள். இப்போ என்ன பண்ண போறாரு யாரு? அகிலேஷ் யாதவ், மம்தா பானர்ஜியுடைய திட்டம் என்ன அப்படின்னா, நாம மாநில கட்சிகளை ஒன்றிணைத்து ஒரு ஃபெடரல் கூட்டணி உருவாக்குவோம். ஆமா பேபி, ஃபெடரல் அப்படிங்கிற வார்த்தை தான் இங்கே முன்னாடி, மாநில உரிமை அப்படிங்கிறது முன்னிலைப்படுத்தப்பட்டு ஒரு ஃபெடரல் கூட்டணி உருவாக்கி அந்த ஃபெடரல் கூட்டணி மதச்சார்பற்ற கூட்டணியாக மாற்றி காக்ரோச் ஜனதா பார்ட்டியில் கூடிய இளைஞர்கள் இந்த கட்சியினுடைய செல்வாக்கை எல்லாம் மொத்தமாக பெற்று ஒரு 3வது அணியை உருவாக்கி பாஜகவை எதிர்ப்பதற்கு உறுதியா நிக்கணும் அப்படின்னு அவங்க ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அது திமுக இல்லாம சாதிக்க முடியாது அப்படின்ற முடிவுக்கு அவங்க வந்திருக்காங்க. அது ஒரு நல்ல ஒரு முடிவு, அது ஒரு நல்ல ஆப்ஷன். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, வரக்கூடிய தேர்தலில் இந்த அணி பாராளுமன்றத்தை ஆட்சி அதிகாரத்தை பிடிக்குதோ இல்லையோ, ஒரு எதிர்கட்சியாவது ஸ்ட்ராங்காக உட்காரும். ராகுல் காந்தி மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. ராகுல் காந்தி என்ன பண்ணுறாரு? இப்போ நீட்டு போராட்டம், இந்த மாணவர்கள் 50 நாள் போராடினாங்க, உண்ணாவிரதம் இருந்தாங்க, போராடினாங்க, போலீஸ் தடியடி வாங்கினாங்க, பெல்லட் குட்ஸில் அடி வாங்கினாங்க. அந்த மாணவர்கள் அவ்வளோ பெரிய போராட்டம் நடத்தினாங்க. இந்த போராட்டம் நியாயமாக யார் நடத்தியிருக்கணும்? எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி நடத்தியிருக்கணும். 1 மாதம் ராகுல் காந்தி ஜந்தர் மந்தரில் உட்காந்து போராடி இருக்கணும். நீங்கள் என்ன பண்ணீங்க? ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு, ஃபாரின் போயிட்டார், லண்டன் போயிட்டார். லண்டனுக்கு பறந்த ராகுல். பிரச்சனை எங்கே அப்படின்னா, இவர் நிற்பாரா, ப்ரெஸ் மீட் கொடுப்பாரா, தலைவர் ஓடிடுவாராம். எஸ்ஐஆர் ஊழல் நடக்குது, மிஷினை ஹேக் பண்ணுறாங்க, ப்ரெஸ் மீட் கொடுப்பீங்க, அடுத்த நாள் ஓடி போயிருங்க. நான் என்ன கேட்டேன்? எஸ்ஐஆர் தப்பு, அதுக்கு வெஸ்ட் பெங்காலில் போய் நீங்கள் என்ன போராட்டம் நடத்துறீங்க? வெஸ்ட் பெங்காலில் படிப்படியாக எஸ்ஐஆரை நடைமுறைப்படுத்தியது இந்த பாஜக. அங்கே நடந்தது ஒரு மிகப்பெரிய ஜனநாயக படுகொலை. அந்த ஜனநாயக படுகொலைக்காக மம்தா பானர்ஜிக்கு ரோடாக இறங்கி நடந்தாங்க. உச்சநீதிமன்றத்தில் லாயர் கோட்டை போட்டு வந்து சண்டை போட்டாங்க நீதிமன்றத்தில் வந்து. நீங்கள் ஏதாவது பண்ணீங்களா? நான் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தேன், ப்ரெஸ் மீட்டை கொடுத்துட்டு தலைமை எஸ்கேப்பு. நான் ப்ரெஸ் மீட் கொடுக்கறது எவ்வளோ பெரிய விஷயம். நான் இந்திய அளவில் ஒரு பெரிய கட்சிக்காரங்க, நாங்கள் வந்து இந்தியா எஸ்ஐஆருக்கு எதிராக பீகார்லையோ வெஸ்ட் பெங்காலையோ ராகுல் காந்தி என்னத்தை கிழிச்சார்? ஒன்றும் கிடையாது, சும்மா நிறைய கிழிச்சிருக்காரு. அவர் சும்மா கையில் பேப்பரை கிழிச்சு போட்டுருக்காரு, அவ்வளோதான். நீங்கள் கிழிக்கிறோம், நீங்கள் நாங்கள் கிழிச்சு போட்டுருக்கோம், அவ்வளோதான். இப்போ ஆனால் நான் என்ன கேட்குறேன், சரி எஸ்ஐஆர் கூட விட்டுருவோம். இப்போ அடுத்த விஷயத்துக்கு வருவோம். பாஜக எதிர்ப்பில் நீட்டு போராட்டம் ஒரு முக்கியமானது. கண்டிப்பாக நீட்டு போராட்டத்தில் நீட்டில் ஒரு முறைகேடு நடந்துச்சு, சிபிஎஸ்சியில் ஒரு மிகப்பெரிய முறைகேடு நடந்துச்சு. 10வது 12வது படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த போராட்டத்தை மூர்க்கப்படுத்தினாங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க? 50 நாள் நடக்குது போராட்டம். கடைசி நாள் இந்த மாணவர்களை அடி தடி வாங்கினதுக்கு பிறகு இந்த மாணவர்களோட போய் நிற்கணுமா இல்லையா? காக்ரோச் ஜனதா பார்ட்டி கூட போய் நிற்கணுமா இல்லையா? பேர் வாங்குறது. நான் போய் மாணவரோட நின்னா மாணவர்களுக்கு ஆதரவுன்னு தான் நியூஸ் வரும். நான் போய் தனியாக நின்னா தான் ராகுல் காந்தி மோடியோடைய இல்லத்தின் முன்பு போய் நின்றார், போலீஸ் கைது, தூக்கி கொண்டு போனார், ரத்த காயம், இப்படிலாம் நியூஸ் வரணும்னா இந்து பேப்பரில் அழகாக எழுதியிருக்காங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னா, இவர் போய் இந்த பிரதமர் அலுவலகத்துக்கு வீட்டை இந்த கரப்பாம்பூச்சி திருப்பி போட்ட மாதிரி படுத்திருந்தார் பார்த்தீங்களா? படுக்க வைக்கப்பட்டார். அந்த போராட்டத்தை ஒரு நடத்தினார் பார்த்தீங்களா? அதுக்கு முன்னாடி நாள் நைட்டு இந்தியா கூட்டணியில் ஒரு கூட்டம் நடந்திருக்கு. அதில் கம்யூனிஸ்டுகள் போய் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம பிரதமர் வீட்டை முற்றுகிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு ராகுல் சொல்லிட்டாரு. அடுத்த நாள் காலையில் பார்த்தா கம்யூனிஸ்டுகள் டிவி பார்த்துட்டு இருந்திருக்காங்க, இவர் போய் பிரதமர் வீடு முற்றுகைன்னு மலாக்கப்படுத்திருக்காரு. பசங்க மட்டும் இல்ல, கூட்டணி கட்சிகள் கூட அந்த பேரை ஸ்கோர் பண்ணக்கூடாது. கூட்டணி மட்டும்தான். இப்ப தெரியுதா ஏன் தமிழ்நாட்டில் விஜய் கூட இருந்து ராகுல் காந்தி கூட்டணி வச்சாருன்னு?
நம்ம தான் இவர் வந்து இந்த புக்கெல்லாம் தூக்கிட்டு அழியிறாரு, ஹைட்ரஜன் பாம்புன்றாரு, அந்த பாம்புன்றாரு. நான்லாம் ரொம்ப ஃபயர் விட்டுருக்கேன் ராகுல் காந்தி. இவரை நம்பி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். நான் நிறைய வீடியோ பேசியிருக்கேன் ராகுல் காந்தி. பார்த்தா இவங்க 2 பேருக்கும் 7 பொறுத்த இருக்கு ஏகபோகமா. அவர் வந்து மெழுகுவத்தி வச்சு விளக்கேற்றினா 5 பக்கமும் அவரே மட்டுமே ஏற்றுவார். நான் மட்டும்தான் ஃபோக்கஸாக இருக்கணும். அதே மாதிரி தான் இவரும் கூட்டணி கட்சி கூட ஸ்கோர் பண்ணக்கூடாது, மாணவர்கள் ஸ்கோர் பண்ணணும், நான் மட்டும் ஸ்கோர் பண்ணணும். கம்யூனிஸ்டுகளுக்கு ஒரு பெரிய துரோகம் பண்ணோன்னே அடுத்த நாள் இந்த பிரதமர் வீடு முற்றுகை இருக்குது பார்த்தீங்களா, அது இவர் போய் அந்த இடத்துல உட்கார்ந்ததுக்கு பிறகு தான் மெசேஜே போயிருக்கு கம்யூனிஸ்டுகளுக்கு. அவங்க வரமாட்டேன்ட்டாங்க. கூடவே அகிலேஷ் இப்படி சொல்லாம கொள்ளாம போயிருக்கீங்க. அகிலேஷ் அந்த ஏரியாவில் இருந்திருக்காரு. ஏன்னா அகிலேஷனுடைய மனைவி அவங்க ஜந்தர் மந்தருக்கு போய் மாணவர்களோட நின்று 3 நாள் 4 நாள் அங்கேயே இருந்தாங்க. அந்த மாணவர்களுக்கு உதவி செஞ்சாங்க. ஏன்னா அவங்களோட எண்ணம் வந்து மாணவர்களுக்கு உதவி பண்ணுன்றது, பேர் ஸ்கோர் பண்ணணும் கிடையாது. அப்ப என்ன ஆச்சுன்னா உடனே வந்து அகிலேஷ் அவங்களோட டிம்பிள் இவங்க எல்லாரும் அந்த பிளேஸுக்கு வந்துட்டாங்க. கம்யூனிஸ்டுகள் வரமாட்டேன்ட்டாங்க. நீங்க பண்ணது துரோகம். ஆமா, இந்த துரோகத்தாலேயே இந்தியா கூட்டணி உடைய போகுது அப்படிங்கிறதா ஒன்று. அகிலேஷ் இன்னைக்கு கொந்தளிக்கிறது காரணம் என்னன்னா இந்த துரோகம் தான். நீங்க திமுகவுக்கு துரோகம் பண்ணுவீங்க, மம்தா பானர்ஜிக்கு துரோகம் பண்ணுவீங்க, அங்க அகிலேஷுக்கு துரோகம் பண்ணுவீங்க, அங்க நீங்க வந்து கூட்டணியில இருக்க கேரளாவுடைய முன்னாள் சிஎம் பினராயி விஜயனுக்கு துரோகம் பண்ணுவீங்க, உத்தவ் தாக்கரேக்கு துரோகம் பண்ணுவீங்க. பண்ணாத ஆளே கிடையாது. அப்படி இந்தியா முழுக்க எல்லா மாநில கட்சிகளையும் அழிச்சு ஒழிச்சிட்டு 2வதா காங்கிரஸ் வர்றதுக்கு எல்லா வேலையும் பாக்குறாங்க. இதுல எனக்கு என்ன புரியல, இதுல பிஜேபிக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்? அவங்களும் ஒரே நாடு ஒரே தேர்தல், நாங்க மட்டும் தான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. நீங்களும் வந்து அதே மாதிரி, ஆனா அந்த பேர்ல இல்லாம இப்படி இன்டைரக்டா எல்லா மாநில கட்சிகளையும் அழிச்சிட்டு பிஜேபி வெர்சஸ் காங்கிரஸ் 2 பேருக்கு கிடையாது போட்டி. ஒன்னு பிஜேபி, இன்னொன்னு காங்கிரஸ். ஆமா, இந்த நாங்க 2 பேர் தான். அதாவது இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் கொண்டு வந்த எல்லா திட்டத்தையும் யார் நிறைவேற்றுறாங்கன்னா பாஜக நிறைவேற்றுது. இவங்க ஒரு மதவாதி, இவங்க ஒரு சாஃப்டான மதவாதி. இந்த சீமான் பாஜி சொல்லுவாங்களாமா, நான் இந்து அப்படின்னு கத்துவான், இவன் நான் இந்து அப்படின்னு சாஃப்டா சொல்லுவான். இந்த 2 தான் வேலை. அப்போ இவன் ஆர்ஷா இந்துங்கிறான், ஏதோ மோசமானவன், சாஃப்டா இந்துங்கிறான், ஏதோ நல்லவன் போல. நான் என்ன கேட்குறேன், 2 கட்சிக்கும் ஒரே கொள்கை தான். ஆமா, இப்போ யூஜிசி மெம்பரை மாநிலத்தில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்துக்கான துணைவேந்தர்கள் தேர்வு குழுவில் போடக்கூடாதுன்னு திமுக போராடுது. அது போன ஆட்சியில் நடந்த நடைமுறை, அது இந்த ஆட்சியில நடக்காது, நடக்க வேண்டியதில்லை, காங்கிரஸோடைய எம்எல்ஏ சொல்றாரு. ஆமா, கல்வித்துறை அமைச்சர், உயர்கல்வித்துறை அமைச்சர். அப்போ பாஜக என்ன சொல்லுதோ அதை நடைமுறைப்படுத்துவதற்கு நீ எதுக்கு காங்கிரஸ் பேர்ல இருக்க, நீ பாஜக சேர்ந்துக்க வேண்டியதானே. இனிமே இந்த காங்கிரஸுக்கு வந்து பேரை மாத்திக்கலான்னு. அது எப்படி பாரதிய ஜனதா கட்சியோ பாரதிய ஜனதா காங்கிரஸ் பாரதிய ஜனதா காங்கிரஸ். அப்ப விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க 2 பேரும் கொள்கை ஒன்னா இருக்கு. 2 பேருமே மாநில அதிகாரம் பங்காளி, மாநில அதிகாரம் இவங்களுக்கு பத்தி அக்கறையே இல்ல, மாநில கட்சிகளே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அப்போ தேர்ட் ஃப்ரண்ட்டை உருவாக்குறதா அந்த மாநில எந்த மாநில கட்சியில நீங்க அழிக்க முயற்சி பண்ணீங்கன்னா அந்த மாநில கட்சியில இனி உங்களுக்கு எதிராக தேர்ட் பார்ட்டியா இனி பாஜக முதல்ல காங்கிரஸ்க்கு எதிராகும். காங்கிரஸ் பாஜகவை எதிர்த்துட்டு இருக்காங்களே, எனக்கு தெரிஞ்சு இனி பாராளுமன்றத்தில் எப்படி பாஜகவுக்கு எதிராக காங்கிரஸும் திமுகவும் பிளவுபட்டு எதிர்த்துட்டு இருக்கோ அது இன்னும் ஸ்ட்ராங்காக இந்த பக்கம் ராகுல் மட்டும் தனித்து விடப்பட்டு அந்த பக்கம் இருக்கக்கூடிய எல்லாரும் ஒன்று சேர்றதுக்கான ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு வந்து உருவாயிருக்கு. ஏன்னா திமுக ஒருபோதும் இனிமேல் நாங்கள் காங்கிரஸோட போக மாட்டோம் அப்படின்றத திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப உறுதியாக தெரிவிச்சிட்டார். ராகுல் கதறிட்டு தான் இருக்கார் ஆரம்பத்துலேருந்து. இல்லை நீங்கள் வருவீங்க, எங்கள் கூட நிற்பீங்கன்னு நான் நம்புகிறேன், பாராளுமன்றத்தில் எட்டி பார்க்குறது, சைடில் திரும்பி பார்க்குறது, நீ போராட்டமே பண்ணாலும் உன்னை நான் கண்டுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆராசா நேராக போய் அங்கே உண்ணாவிரத மேடையில் போய் அவங்களோட ஆதரவை தெரிவிச்சுட்டு வராங்க. கனிமொழி அவர்களும் நேராக அங்கே போய் போட்டாங்க. அது பெரிய மனுஷனுக்கு அழகு. போராட்டம் எங்கே நடக்குது, மாணவர்களோட கோரிக்கை எங்கே, அப்போ அங்கே போய் என் கட்சி ஆதரவு உனக்கு இருக்குன்னு சொல்கிறது அழகா, இல்லை பேரை நான் ஸ்கோர் பண்ணணும்னு சொல்லிட்டு போய் நீ இறங்குறது அழகா? ஆக மொத்தம் பாஜகவை இனி ஒருபோதும் காங்கிரஸ் தீவிரமாக எதிர்க்காது. ஏன்னா அதுவே பாஜக, 2வது பாஜக அது. ஸோ இனி அவங்கள நம்மளாம் நம்ம காலத்துக்கு கரை சேர முடியாது, நம்மளா ஒரு டீம் ஃபார்ம் பண்ணதான் உண்டு அப்படின்னு ஃபார்ம் பண்ணுறதுக்கான முதல் கட்ட வேலையாக அகிலேஷ் யாதவும் மம்தா பானர்ஜியும் திமுக இல்லைன்னா இந்தியா கூட்டணி இல்லை அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டு தேர்ட் ஃப்ரண்ட் உருவாயிரும். வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது. அது சிஜேபியோட வெற்றிக்கு பிறகு இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கு. நீ இல்லையா உங்க இடத்துல நான் சிஜேபியை போட்டு நான் வந்து தட்டி தூக்கிட்டு இந்தியா கூட்டணிக்கு, அதாவது இந்தியா கூட்டணியில் காங்கிரஸை தூக்கிட்டு சிஜேபி அந்த இடத்துக்கு கொண்டு வந்து திமுக மறுபடியும் உள்ள கொண்டு வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா நாங்கள் அதை கட்டமைக்கிறோம் அப்படின்ற ஐடியா பேசப்பட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா வளரும். ராகுல நடுத்தரில் விட போறாங்க, அதுதான் ஸ்டேட்மெண்ட். தெரியல, பாராளுமன்றத்தில் தனியாக விட போறாங்க.